வணக்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. கடைசியாக நடந்த அடிப்படை ஜோதிட வகுப்பும் ஜாமக்கோள் பிரசன்ன வகுப்பும் பெரிய ஆதரவை நல்கி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய எதிர்பார்க்காத மாதிரி வெற்றி வகுப்பாக அமைந்தது. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு நீச சந்திரன், அதை வெற்றி அடையக்கூடிய பரிகாரம். இதை தான் பார்க்குறோம். சந்திரன் நீசம். எங்க நீசம் ஆவார்? விருச்சிகத்தில் நீசம் ஆவார். அப்ப சந்திரன் இருக்கிற இடம் தான் அவங்களுடைய ராசி. அப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருமே உங்க ராசி நாதன் செவ்வாய், அங்கே சந்திரன் நீசம் அடைவார். அப்போ சந்திரன் நீசம் அடையக்கூடிய தன்மையில் இருந்தால் என்ன மாதிரியான பலாபலன்களை அந்த அன்பர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நாம் பார்ப்போம். நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருக்கலாம். இது விருச்சிக ராசிக்கான முழுமையான பதிவுன்னு வச்சுக்கோமே. விருச்சிகம் காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி. 8ஆம் இடம் என்பது ரகசியங்களை சொல்லுகின்ற ராசி. எப்பவுமே மேக்சிமம் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் ஒரு ரகசியத்தோடு தான் நகரும். அப்படின்னா ரகசியமா இருப்பாங்களா? இல்லை. ஒரு ரகசியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதையுமே அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிற ஆர்வமும் ஆசையும் வராது. மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சு அடுத்தவங்களுக்கு தெரியாம அதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். இது இயற்கை. சந்திரன் நீசமானவங்களை பாருங்க. முதல்ல சந்திரன்னா யாரு? மனோகாரகன். காலபுருஷ தத்துவ அடிப்படையில் 4ஆம் அதிபதி. உறவுகள்ல தாயார். 4ஆம் அதிபதி தாயார். காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம். இவங்களோட முதல் டிகிரி சந்திரன் 4ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு. அவர் நீசமாகும் போது முதல்ல இவங்க படிக்கும்போது இந்த முதல் டிகிரி காலங்களில் கொஞ்சம் திணறி தான் இவங்களை படிக்க வைக்கும். ஒரு +2ஓ 10தோ ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரியோ பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியும் நெருடல்களும் கட்டாயம் இருக்கும். இல்லைன்னா ஒரு குழப்பம் அடைஞ்சாவது அதில் படிக்க வைக்கும். அந்த கோர்ஸா இந்த கோர்ஸா, அங்கே படிக்கிறதா இங்கே படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியில் யார் பிறந்திருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் அந்த சந்திரன் நீசமாகறதுனால அந்த ஜாதகரோட தாயார் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஹெல்த் வைஸ் உடல் ரீதியான உபத்திரவங்களை உபாதைகளை கட்டாயம் சந்திக்கிறார்கள். விருச்சிக ராசியில் பெண் பிறந்தா தாயார் மட்டும் இல்லை, இவங்களே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா தாய்மை அடைய காரணமான கிரகம் சந்திரன். அந்த சந்திரன் நீசமாவதால அந்த பெண்களுக்கு வீட்டுக்கு விளக்காகின்ற நேரங்களில் பிரச்சனை, பிசிஓடி கட்டி, அதே போல கர்ப்பப்பை தொந்தரவு, அந்த கழிவுகள் தீட்டுகள் போகும்போது ஆன சுழற்சி முறைகள் மாறுவது, அதே போல வயிறு வலி, வயிறு உத்தரவங்கள், அதே போல உங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணும்போது அந்த விருச்சிக ராசி பெண்களாக இருந்தால் முன்பின் ஆகிறது, டிஸ்டர்ப் ஆகிறது. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அந்த விருச்சிகம் சொல்லும். விருச்சிகம் எப்பவுமே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ங்கிறதுனால ஒரு மறைபொருள் ராசி தான் அது. நெருக்கடிக்கான ஒரு பஞ்சமும் அங்கே இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் தான் நீசமாகிறாரே ஒழிய மற்ற எந்த கிரகங்களும் அங்கே உச்சமாகிறது இல்லை. விதிவிலக்கா ராகுவோ கேதுவோ அங்கே உச்சமாகிறதா சொல்லப்படுது. அவ்வளவுதான். அதுக்கான முழுமையான நூலாதாரங்கள் அப்படிங்கிறது வாய்வழி சொல்லாதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி விருச்சிக ராசி அன்பர்கள் சந்திரன் நீசமானவர்களுக்கு முதல்ல எண்ணங்களில் தெளிவு இருக்காது. ஏன்னா மனோகாரகன் சந்திரன். மனம் அப்படிங்கிறது பேதலிச்சுக்கிற மாதிரி, ஒரு ஆசிலேஷனாக இருக்கிற மாதிரி, நெருக்கடியாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தாயாருக்கு சதா காலமும் உடல் உபத்திரவங்கள் இருக்கும். சந்திரன் தேய்ந்து வளர்வதால் இவங்க 10 நாளைக்கு நல்லாவும் 10 நாளைக்கு மோசமான வாழ்க்கை சூழ்நிலையும் சந்திக்கிறாங்க. 10 நாள் பணம் பொருளாதாரம் நல்லா இருக்கு சார், ஒரு 10 நாள் ரொம்ப மோசமாக இருக்கு சார், ரொம்ப வீக்காக தான் நான் வாழ்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை இந்த விருச்சிகம் கொடுத்துருது. அதே போல விருச்சிக ராசிக்கு கையிருப்புன்னு சொல்லக்கூடிய பணம் எப்போவெல்லாம் கையில் இருக்கோ அப்போவெல்லாம் அவங்களுக்கான ஒரு விரய செலவு, தண்ட செலவு காத்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. அது நிதர்சனமான உண்மை. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கானவர் யார் அப்படின்னா உங்க ராசிக்கானவர் செவ்வாய். அவர் பாருங்க, சந்திரன் போய் உங்க ராசி அதிபதி நீசமாகிற இடம் கடகத்துல, கடகத்துக்கான சந்திரன் நீசமாகிற இடம் செவ்வாயோட வீட்டில். அப்போ அண்ணன் தம்பி அக்கா தம்பி உறவுகளில் சில சிக்கல்கள் இருக்கலாம்.
சிலருக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ லேட் மேரேஜ், கல்யாணம் தாமதமாக நடந்துச்சு, கல்யாணம் பண்ணுறக்குள்ள நாங்கள் ஒரு போராட்டத்தை சந்திச்சோம் அப்படின்னு சொல்லாத நபர்களே இல்லை அப்படின்னு நம்ம இதில் சொல்ல முடியும். அப்போ மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் கெட்டு போகிறதுனால இவங்க ஊருக்கெல்லாம் சிறப்பாக வழிகாட்டிடுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு முடிவு வரும்போது கண்டிப்பாக இவங்களால எடுக்க முடியாத ஒரு சூழல். சில நேரங்களில் வாகனத்தில் திருப்தியின்மை, வாகன விபத்து, எவ்வளவோ காசு இருக்குது அப்படின்னா பழைய வாகனத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு போகிற நிலைமை, வாகனத்தை மாற்ற முடியாத சூழல், இல்லை வாகனம் எடுக்கிறேன்னு பிளான் பண்ணிட்டு வாங்க முடியாத ஒரு சூழல், இதையெல்லாம் கொடுப்பார் அந்த கிரகம். 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, சொத்துக்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே சந்திரன் நீசமாகிறதுனால வீடு, இடம், நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு வில்லங்கமோ சிக்கல்களோ இவர்களுக்கு இல்லாமல் இல்லை. வீடுன்னு ஏதாவது வேலை, இல்லை ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு கார் வாங்குறாங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் இவர்களுக்கு ஒரு நெருக்கடியும் ஒரு போராட்டத்தையும் கொடுத்து தான் அது கொடுக்கும். ஸோ நிறைய பணம் இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரியான சிக்கல்களை அது கொடுக்காம போகிறதில்லை. விருச்சிகம் அப்படிங்கிறது இயற்கையாகவே சந்திரனுடைய காரகத்துவம் இல்லைங்களா? அதனால சந்திரனாலே நம்ம உடம்புல சளி தொந்தரவு, அதே போல் அடுக்கு தும்மல், அலர்ஜி, நீர்ச்சத்து குறையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சந்திரன் இருக்கும்போது. சில நேரங்களில் மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசில் நிறைய டிஸ்டர்ப் ஆகி நிறைய போராட்டங்களையும் மன அழுத்தத்தையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த சந்திரன் கொடுத்துருது. இதுவே சந்திரனுக்கு அந்த இடம் கொடுத்த செவ்வாய் போய் எங்காவது உச்சமோ அல்லது ஆட்சியோ அடையும் போது அந்த சந்திரன் நீச பங்க ராஜயோகமாக மாறும்போது ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு டிஸ்டர்ப். இல்லைன்னா அந்த சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கணும். சந்திரனுக்கு குரு பார்வை இல்லைன்னா பிரச்சனை. சந்திரன் தாங்க நம்மளுடைய தேகத்தை சொல்லக்கூடியது, நம்மளோட உடல் தேகத்தை சொல்லக்கூடியவர் சந்திரன். அப்போ சந்திரனே கெட்டு போகும்போது உடம்புல ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருக்கும். அப்படி இல்லை சார் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும்னா வைக்கிறதுக்கு விடாது, டைம் ஒதுக்க விடாது. அந்த டிஸ்டர்பை பூரா அந்த சந்திரன் செய்வார். அப்போ சந்திரனை இருந்தால் தான் மதிநுட்பமாக நீங்கள் வேலை செய்ய முடியும். விதி மதி கதின்னு தான் ஜோசியத்தை சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ அந்த மதினா சந்திரன், மதினா என்னன்னா நம்மளுடைய சிந்தனை. அப்போ மதி நல்லா இருக்கணும். விதியை மதியால் வெல்லலாம்னு நம்ம ஒரு வழக்கு மொழியே இருக்கு. அப்போ மதி சரியில்லைன்னா எதையுமே வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்காது, குழப்பமாகவே இருக்கும், டிஸ்டர்பாக இருக்கும். சில நேரங்களில் தூக்கம் கம்மியாயிரும், மன அழுத்தத்தை கொடுத்துரும். இதில் இவங்களுக்கு 7.5 சனி, அஷ்டமச்சனி, ராகுகேது பயிற்சிகள்லாம் வரும்போது அந்த சந்திரனுக்கு இவங்கெல்லாம் நல்லவங்க இல்லைங்கிறதுனால நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நெருக்கடிகளையும் போராட்டத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ விருச்சிகம் ரொம்ப ஒரு சந்திரன் மனோகாரங்கிற ஒருத்தர் நீசமடைகிறதுனால அவங்க பாருங்க எவ்வளவு கஷ்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. இவங்களுக்கான ஆலய பரிகாரங்கள் விருச்சிகம் பொதுவாக சந்திரன் நீசமாயிடுச்சு, நீங்கள் எந்த லக்னமாக வேணும்னாலும் இருந்துக்குங்க. உங்களுக்கு நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான ஆலய பரிகாரங்கள் வரிசையில் பொதுவாக அலங்காரம் இல்லாத பெண் தெய்வ வழிபாடுகளை நிறைய பண்ணிட்டே வாங்க. துர்க்கை, உதாரணத்துக்கு துர்க்கை, இந்த மாரியம்மன், சமயபுரம், பண்ணாரி, இந்த மாதிரியான அம்மன் வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப முக்கியமா இந்த சந்திரன் உங்களுக்கு கெட்டு போயிருக்கிறதுனால ஒரு திங்கட்கிழமையோ அல்லது உங்க நட்சத்திரத்தன்னைக்கோ போயிட்டு தாயுமானவர் சுவாமி, தாயுமான சுவாமின்னு சொல்லுவோம், திருச்சியில் இருக்காங்க, தாயுமானவர் சுவாமி பேர். அங்க போய் நின்று ஆத்மார்த்தமா ஒரு 11 விளக்கு போட்டு மானசீகமா வழிபாடு பண்ண உங்களுடைய கஷ்டங்கள், சந்திரனால் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா நீக்கி கொள்ள முடியும். கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவிடைமருதூர் அருகில கற்கடகேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனுக்கான நண்டாங்கோயில்னு சொல்லுவாங்க, அந்த கோயில்களுக்கு போனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல திங்கட்கிழமை சிவாலய வழிபாடுகள் எடுக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே போல பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் வழிபாடுகளை நீங்க செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா உத்வேகமா அந்த சந்திரன் ஆக்டிவேட் பண்ணும். சந்திரன் பௌர்ணமி நிலா அன்னைக்கு உங்க வீடுகளில் உணவு சாப்பிடும்போது முடிஞ்ச அளவுக்கு நிலா அந்த ஒளி வெளிச்சத்தில் அமர்ந்து உணவு சாப்பிடும்போது, தண்ணீர் அருந்தும்போது அந்த கதிர்வீச்சுக்களை நீங்க கிரகிக்க முடியும். அதனால அந்த சந்திரனுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு மாற்றி அமைச்சு உங்களுடைய வாழ்க்கை உயரும். பச்சரிசி நிறைய தானம் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் பச்சரிசியை உணவை சேர்த்துக்கிட்டு வாங்க. உணவுல பச்சரிசி உங்களுக்கு வெண்பொங்கல் எல்லாம் நீங்க செய்து இந்த மாதிரியான உணவு பதார்த்தங்களை எல்லாம், பச்சரிசி பதார்த்தங்களை எல்லாம் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சந்திரனுடைய ஆற்றல் நல்லா இருக்கும். எனவே உங்க எல்லாருக்கும் மனம் என்கிற அந்த விஷயம் தெளிவடைஞ்சால்தான் லைஃப் நல்லா இருக்குங்கிறத இந்த பதிவு மூலியமா நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.